ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்றைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஸ்பைசி சிக்கன் ரேப் செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே நாங்கள் இதை செய்திடலாம். கிட்ஸில் இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட் இது. நீங்கள் கிட்ஸுக்கு செய்யும்போது உரைப்பை குறைச்சிட்டு செய்யுங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்படியான தமிழ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்றைக்கி நான் சிக்கன் ரேப் செய்கிறதுக்காக ஒரு சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கிறேன். அதை நடுவால் கட் பண்ணி இப்படி 2 பீஸ் ஆக்கி இருக்கிறேன். இந்த சிக்கன் பீஸை நான் கத்தியால் மேலால் இப்படி கீறி விடுறேன். அப்போ தான் மேரினேட் பண்ணும்போது ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் நான் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட எக்ஸ்ட்ரா ஹாட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கயான் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 2 சிக்கன் பீஸையும் சேர்த்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கயான் பெப்பருக்கு பதிலாக சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சிக்கனை நான் மேரினேட் பண்ணுறதுக்காக 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இந்த டைமில் நாங்கள் சிக்கன் ரேப் செய்கிறதுக்கு தேவையான மற்ற ஸ்டஃபிங்கையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்காக நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து சூடாக்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நான் நீளமாக வெட்டி வச்சிருக்கிற அரவாசி பெல் பெப்பரை சேர்த்து 1 மினிட்டுக்கு வதக்குறேன். 1 மினிட்டில் இதில் நான் நீளமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தையும் சேர்க்கிறேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வரும் வரைக்கும் வதக்குறேன். நாங்கள் நிறைய நேரம் இதை வதக்க தேவையில்லை. கிரன்ச்சியாக இருந்தால் தான் ரேப் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இதை இறக்கி ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றுறேன். அதோட நான் இன்றைக்கு சிக்கன் ரேப் செய்கிறதுக்காக லெட்டஸ் கியூக்கம்பரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஹவரில் மேரினேட் பண்ண சிக்கனை நான் இன்றைக்கு பேன் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சிக்கனை ஏர் ஃப்ரையும் பண்ணலாம். நான் சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். எண்ணெய் சூடானது மேரினேட் பண்ண சிக்கனை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணினதால சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது பேர்ன் பண்ணின போல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே குக் ஆகாமல் இருக்கும். அதால் இப்படி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணும்போது சிக்கன் இன்டர்னல் டெம்பரேச்சர் 160 ஃபரென்ஹைட்டுக்கு வந்துச்சுன்னா சிக்கன் குக் ஆயிட்டு. இப்படி செய்கிறதால எங்களுக்கு சிக்கன் ஓவர் குக் ஆகாமல் ஜூஸியாக இருக்கிறதோட சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட அண்டர் குக் ஆகாமல் இருக்கிறதையும் தவிர்க்கலாம். இப்போ சிக்கன் இன்டர்னல் டெம்பரேச்சர் 165க்கு வந்துட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சிக்கனை இறக்கி வைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணின சிக்கனை இப்படி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குண்டு, அதை போல் உள்ளுக்குள்ளேயும் நல்லா குக் பண்ணப்பட்டு இருக்குது. சிக்கன் ரேப் செய்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு, இதுகள் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எப்படி இனி ரேப் செய்கிறேன்னு பார்ப்போம். ரேப் செய்கிறதுக்காக நான் கடையில் வாங்கின ரெடிமேட் டோட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் கிரில் பேனில் வச்சு லைட்டாக 2 சைடும் ஹீட் பண்ணுறேன். அதோட நான் இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை 2ஆக பிச்சுட்டு வைக்கிறேன். இப்படி செய்கிறதால அந்த ஹீட்டுக்கு சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். நிறைய நேரம் ஹீட் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஹீட் பண்ணினா காணும். இந்த ஸ்டேஜில் நான் இதை இறக்கி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை லேயர் பண்ணுவோம். முதல்ல நான் லெட்டஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே ஃபியூ ஸ்லைசஸ் கியூக்கம்பர்,
அடுத்ததா நான் ஆல்ரெடி செய்து வச்சிருக்கிற பெல் பெப்பரையும் ஆனியனையும் வைக்கிறேன். அதோட நான் சிக்கன் ஸ்லைஸையும் ஆட் பண்ணுறேன். ரப்புக்கு ஸ்டஃபிங்கை ஓவர்லோட் பண்ணினா ரப் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அதோட கையிலையும் வச்சு சாப்பிட இயலாமல் எங்களுக்கு இருக்கும். அதால் அளவான ஸ்டஃபிங்கை எடுத்து லேயர் பண்ணுங்க. கடைசியாக இதில் நான் சில்லி சோஸும் மயோவும் ஆட் பண்ணுறேன். அவ்வளவுதான். இந்த டோட்டியாவை நீங்கள் ஒரு சைட் மடிச்சிட்டு அப்படியே மற்ற சைடும் பிடிச்சு மடித்து வீடியோவில் காட்டுற மாதிரி ரேப் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு டூத் பிக்கால இப்போ குத்தி விடுறேன். சிம்பிளாக டேஸ்டான ஸ்பைசி சிக்கன் ரேப் செய்து முடிச்சாச்சு. சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் இந்த சிக்கன் ரேப்பை வீட்டில் செய்தால் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அப்படி என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.